வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபர். அதனால தான் இந்த கணிப்புகள் உங்கள் காதுக்கு வருது, உங்கள் பார்வைக்கப்படுது. இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது, இதை நான் நம்புகிறேன். இன்றைக்கி 1008 சோதனைகள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், இவை அனைத்தும் அடுத்து உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கான ஒரு வழிகளை காட்டுவதற்கான கடவுள் கொடுத்த சோதனைகளாக தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக அமையப்போகுது. தொட்டவை அனைத்தும் துலங்க போகுது. கவலைப்படாதீங்க. இந்த பதிவு பல நல்ல மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. மேஷ ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், கணவன், மனைவி யார் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த பதிவு அடுத்து சில காலத்துக்கு பல வகையில் நல்லதை கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஆகையால் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம கொடுத்த பதிவுகள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துருக்கு, நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்குன்றது கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பக்கூடிய எல்லா வாய்ஸ் மெசேஜும் நான் கேட்டு தான் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம மேசராசிக்காரர்களுக்கான இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தற்போதைய காலகட்டத்திற்கான சிறப்பான துல்லியமான கணிப்புகளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இந்த மேசராசிக்காரர்கள் இவர்களை பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர்கள் இந்த அதிபதி செவ்வாய் பகவானை வணங்கிட்டு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதி. இவரை பொறுத்தளவுக்கு 45 நாட்களுக்கு ஒரு முறை இடம் மாறக்கூடியவருங்க. இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனியுடைய நேர் பார்வையில் வராருங்க. இப்போது செவ்வாய் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம். இதனால தான் பாருங்கள், மேஷராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உண்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. எந்த இடமா இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக நடந்துக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேஷராசிக்காரங்க. ஆனால் அப்படி இருக்கிறனால தான் இவங்களை ஏமாத்துறாங்க. நீங்கள் மேஷராசிக்காரங்களாக இருந்தால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க எந்த ஒரு இடத்துலையுமே. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் போலியான நபர்களால் அது பாதிப்புகள் ஏற்படுது. இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில். ஆமாம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு ரொம்ப வலிமையான கிரகங்க. ஒவ்வொருத்தருங்களும் பார்த்திங்கன்னா, அதாவது செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷராசிக்காரங்க எப்போவுமே யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க யாருக்குமே அடிபணிஞ்சு அடிமையாக வாழணுன்ற எண்ணமே இவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குன்னா, உறுதியான எண்ணம் இருக்கும், மேலோங்கிய எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் மேஷராசிக்காரங்க. இது நாள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 2025ஆவது வருஷத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2025 இது வரைக்கும் நடந்தது ஏதேதோ லைஃப்பில் நீங்கள் நினச்ச நீங்கள் போட்ட திட்டங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு தற்பொழுது சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நீங்கள் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் நல்லதை இந்த காலகட்டத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை நீங்கள் முதல்ல முழுமையாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்குது. குறிப்பாக 45 நாட்கள், அடுத்த 45 நாட்கள் மேசராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க. அடுத்த 45 நாட்கள் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். முதல்ல பேச்சில் கவனம் தேவை. உங்ககிட்ட தேவையில்லாத அனாவசிய பேச்சுக்களை பேசுவார்கள். வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேணால் பாருங்கள். அடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய வாரங்களில் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். தேவையற்ற பேச்சுகள். என்னங்க தேவையற்ற பேச்சு? உங்ககிட்ட இருந்து வார்த்தைகளை வர வைப்பார்கள். அந்த பேச்சு உங்களுக்கும் உங்கள் லைஃப்க்கு சம்மந்தமே இல்லாத 3ஆம் தரப்பினரானுக்கான பேச்சாக இருக்கும். அதாவது 3வது மனுஷங்களை பற்றி உங்ககிட்ட பேசுவாங்க, புரளி பேசுவாங்க. இதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். உங்கள் பேரை கெடுத்து விட்டுருவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் தர வேண்டாம். 45 நாட்கள் முதல்ல பேச்சில் கவனம் தேவை. சரிங்களா? அதாவது நல்லது நடக்குதோ இல்லையா, பாதிப்புகள் வராத அளவுக்கு நமக்கான வாழ்க்கை முறைகளை நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கணும். சரிங்களா? அதே போல் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய நபர்கள் மேசராசிக்காரங்க இல்லை. மனசில் என்னப்படுதோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. ஆனால் சூழ்நிலை கைதியாக இருக்காங்க. சூழ்நிலைகள் தான் இவங்களுக்கு வழி விடுறதே இல்லை. நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழணும்னு நினைப்பீங்க, உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நினைப்பீங்க, உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க.
எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் சூழ்நிலை வழிவிடுதா? இன்னை வரைக்கும் வழிவிடுதா? இல்லை. சூழ்நிலைகள் முட்டுக்கட்டை போட்டு நிற்கிறதுனால தான் அப்படியே அப்படியே கையை கட்டி போட்ட மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உண்மையிலுமே மேசராசிக்காரர்கள் பண ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் சரியான இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவர்களை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கிடுவாங்க. யாருமே அவங்கள தடுக்க முடியாது. ஆனால் பாருங்கள், அந்த ஒரு இடத்த அடையிறதுக்கு தான் இவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மேசராசிக்காரர்கள் அடுத்த 45 நாட்கள் நான் சொன்ன மாதிரி கவனம் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். அதே போல் இந்த பணவரவு, தனவரவு, நம்மளுக்கு இந்த காசுன்ற ஒரு ப்ராப்ளம் தற்பொழுது மேசராசிக்காரங்க நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை தற்பொழுது உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக கவனம் தேவை. கடன் தேவைன்னா மட்டும் வாங்குங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம். கடன்ற விஷயத்தையும் உள்ளே கொண்டு வராதிங்க. இந்த காலகட்டத்தில் கடன்ற விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா மேசராசி நண்பர்களே, அது உங்களை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கும். விடாது கருப்புன்ற மாதிரி விடாது கடன் அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறாரு செவ்வாய் பகவான். அடுத்த 45 நாட்கள் அதான் நான் சொன்னேன். சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பேச்சு ஆகக்கூடிய வரைக்குமே அந்த கன்னிராசியிலுமே சனி பகவான் நேர் பார்வையில் வராரு. சனி செவ்வாய் இவங்க 2 பேருமே சம்மந்தப்பட்டாலே உலகளவிலே சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது தான் உண்மையிலுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறைமுக எதிரி, நேர்முக எதிரிகள் இவர்களால் சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் துஷ்டனை கண்டா தூர விலகு. அதுதான் மேசராசிக்காரர்களுக்கான தற்போதைய ஃபார்முலா. நீங்கள் இந்த நேரத்தில் கோபத்தை காட்டி உங்களுடைய நியாயத்தை ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக தேவையற்ற நபர்கள்ட்டெல்லாம் நீங்கள் உங்கள் நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் இவர்களுக்கான ஒரு நபர்கள்கிட்ட பேசி நேரத்தை பயன்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. தேவையற்ற நபர்கள் தான் இவர்களை வந்து சீண்டி இவங்களை பேச வச்சு பிரச்சனை பண்ணி சண்டை பண்ணி தொழிலையாகட்டும் வாழ்க்கை ரீதியாகட்டும் தேவையற்ற நபர்களிடம் நீங்கள் பேசிய வார்த்தைகள் தான் அதிகம். அதை இனிமே தவிர்த்துருங்க. சரிங்களா? இது என்னங்க நீங்கள் எதை எடுத்தாலும் இப்படி சொல்கிறீங்க, அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்றீங்க. இப்போ எதுவுமே நல்லதே இல்லையா அப்படின்னு கேட்டால் நல்லது இருக்குங்க. நல்லது இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னா முருகப்பெருமான் வழிபாடு தான் இந்த நேரத்தில். கூப்பிட்ட உடனே வரக்கூடியவர் முருகன். அப்போ இந்த காலகட்டத்தில் முடிஞ்சால் பழனி கோயிலுக்கு போய் மாலை 6 மணிக்கு தங்கத்தேர் பவனி பார்த்துட்டு வாங்க. இது மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க பழனி கோயிலுக்கு. சரிங்களா? முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில். முருகனுடைய நீ பாருங்கள், அடிக்கடி முருகனுடைய படங்களாகட்டும் இல்லது ஏதோ ஒரு சிம்டம் இப்போ உங்கள் லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் திரும்பிய இடமெல்லாம் முருகன் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஆமாங்க, இந்த கொஞ்ச நாளாக நான் எங்கே திரும்பினாலும் கண்ணில் முருகன் பட்டுக்கிட்டே இருக்கார். ஏதோ ஒரு வகையில் முருகன் பார்வை, முருகனுடைய பேர், அவருடைய உருவம்னு ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்குங்க இந்த கொஞ்ச நாளாக அப்படின்னு நீங்கள் இருந்ததுன்னா, உங்கள் லைஃப்பில் அப்படி இருந்தால் நடந்துகிட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதற்கான காலகட்டம். முருகப்பெருமான் பாதுகாப்பை தரக்கூடிய கடவுள். உங்களுக்கு பாதுகாப்புனா யாருடைய பாதிப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை நெருங்க விடாமல் உங்களை சுற்றி ஒரு இரும்புக்கரம் கொண்டு பாதுகாத்து உங்களை அப்படியே பாதுகாத்து கொண்டு போய் உங்கள் இடத்துல இறக்கி விட்ருவார். நல்ல ஒரு இடத்துல வெற்றியை தரக்கூடியவர். செவ்வாய் பயிற்சின்றனால சில விஷயங்களில் கவனம் தேவைதான். அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராகவும் இருப்பார். பாதி இப்படி பாதி அப்படின்ற மாதிரி 50-50% இந்த நேரத்தில் இருக்குது. சரிங்களா? சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நெளிவு சுழிவு தெளிஞ்சு உங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறீங்கன்னா மேசராசிக்காரங்க டாப்பில் வந்துடுவீங்க. உண்மையிலுமே மேசராசி உங்களுக்குடைய அந்த ராசிநாதனான செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருந்தார். இதனால் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்கள் வந்திருக்குங்க. பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் பங்கு பிரிக்கிறது இதெல்லாம் பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க.
அதே போல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லாத விஷயம், ஆனால் மனசில் ஒரு பயம் அதை உருவாக்கி விட்டுருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிம்டம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. இதையெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் மைண்ட் டிப்ரெஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். செவ்வாய் இது வரைக்கும் நீச்சத்தில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா அந்த பெருசாக நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுமாரான பலன்களை மட்டுமே கொடுப்பார். அதில் இந்த 5ஆம் இடம் அப்படின்றது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்க. உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய விஷயம். இதனால் அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, முன்னோர்களுடைய சொத்து பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக அலைச்சலும் அதிகரிக்க சூழ்நிலைகள் உருவாகும். என்ன பண்ணணும் இந்த மாதிரி, அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனைக்கிட்டலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னாவே, குறிப்பாக சொத்து வாங்குறது, சொத்து விற்கிறது, ஆல்ரெடி சொத்து பிரச்சனை, இது எல்லாமே இது நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் தான். அது முக்கியமாக சொத்து விற்கிறீங்க வாங்குறீங்கன்னா பத்திரங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக சரி பார்க்கணும். அதே போல் தேவையில்லாமல் பேசி உங்களை சண்டைக்கு இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொன்னேன், அண்ணன் தம்பி பிரச்சனை, சண்டை, வீட்டில், வெளியில், வேலை செய்கிற இடத்துலன்னு சொல்லி தேவையில்லாமல் உங்களை பேசி சண்டைக்கு இழுப்பாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. அடுத்த 45 நாட்கள் கவனமுடன் இருந்து, கவனத்தோடு இருந்து நல்லதை பெறக்கூடிய காலம். ஐயா எந்த காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குறது, ஐயா எனக்கு கெட்ட நேரமாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு நல்லது வந்து செய்கிறதுக்கான வழிகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுதான் நம்ம புத்திசாலித்தனம். ஒரு மனிதனாக எந்த அளவுக்கு நல்லதை கொண்டு வர முடியுமோ அதை நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும். அதே போல் பாசமாக பேசக்கூடிய வெளிநபர்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மேஷராசிக்காரங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து திடீர்னு வெளிநபர்கள், சம்பந்தமே இல்லாத நபர்கள் உங்ககிட்ட அன்பு பாசமாக வந்து பேசுகிறாங்கன்னா கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருந்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி வருகிறார்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஒன்றும் அவங்கள திட்ட வேண்டாம், துரத்த வேண்டாம், அமைதியாக இக்னோர் பண்ணிவிட்டு நவுந்துருங்க. நீங்கள் அமைதியாக அதை கடந்து வந்துடுங்க. இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி கடந்து போயிருங்க. எந்த ரியாக்ஷனும் தர வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதே போல் வண்டி வாகனங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, வண்டி வாகனங்கள் பயன்படுத்த போதும் சரி, இந்த எல்லா காலகட்டமும் கவனமாக இருந்துக்கணும். வியாபாரம் பண்ணுறவங்க, கஸ்டமர்கள், இந்த நேரத்தில் நீங்கள் கஸ்டமர்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கணும். ஏங்க இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம், உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை கேட்பாங்க, உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. முடிஞ்சளவுக்கு கஸ்டமர்களுக்கு சாதகமாக நடந்துக்கோங்க. இங்கே யாருக்கிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் பேசினாலும் வாக்குவாதம் வர்றது பார்த்துருப்பீங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் மேசராசிக்காரங்களை பாருங்கள், உங்கள் லைஃப்பில் யாருக்கிட்ட, வீட்லேயே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டுங்க, யார்கிட்ட வேணாலும் ஒரு பேச்சுவார்த்தைன்னு வந்தால் அது வாக்குவாதமாக மாறுறதை இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதை வளர விடாதீங்க. இதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய சில கெடுபலன்கள்னு கூட சொல்லலாம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்மளுக்கு கெட்ட பலனாக வருதுன்னு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக நல்லதுக்கான தேடல் தான் உங்கள்கிட்ட இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் வாக்குவாதம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் அது தெரியும், ஆப்போசிட்டாக தான் வந்து முடியும். நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு உங்களை திட்டிடுவாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது நினச்சி அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் அவங்க திருப்பி உங்கள்கிட்ட தேவையில்லாமல் பேசி உங்களை டென்ஷன் பண்ணிவிட்டு எதுக்குடா இவங்களுக்கு நல்லது நம்ம நினச்சோன்ற அளவுக்கு உங்களை பேச வச்சுருவோம். இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இவர்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ போராட்டம் இருக்குங்க. நான் ஏன் இவ்வளோ போராட்டத்தையும் நீங்கள் தாண்டி மேலே வரணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய அடிப்படை எண்ணங்கள் உயர்வானவை. நல்ல லக்ஸரி லைஃப் வாழணும். கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கையை
சீரும் சிறப்புமாக நான் வாழ்ந்து காட்டணும்னு உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் இந்த மேசராசிக்காரங்க. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட நீங்கள் அதை கையில் பிடிச்சிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் உங்கள் லைஃப் நினச்சி பாருங்கள். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் கையில் கிடைக்காது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டால் அப்புறம் என்னத்துக்கு நான் எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லுங்கள்? எதுக்கு நம்ம இவ்வளோ பேச போகிறோம்? நாம் நினைத்தது நடக்கணும்னா அந்த கஷ்டங்களை தாண்டக்கூடிய நபர்கள் நிரந்தர முன்னேற்றத்தை பெறுவார்கள். மேசராசிக்காரர்களுக்கான ஒரே ஒரு தத்துவம் அதுதான். பொறுத்தார் பூமி ஆழ்வார்கள் மேசராசிக்காரர்கள். பொறுமை இழந்த மேசராசிக்காரர்கள் எதையுமே பெறுவதற்கு ரொம்ப காலகட்டம் எடுத்துக்கும். தடைகளையும் தாமதத்தையும் தான் பார்ப்பாங்க. செவ்வாய் பகவானால் வரக்கூடிய பாதிப்பு சோதனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். ஆனால் சுக்கிர பகவான் உங்களுக்கு உதவி செய்வார். சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்தாலும் நிறைய நன்மைகளை ஏற்படுத்த போகிறார். இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. எதிரில் இருக்கிறவங்க குறிப்பாக உடன் பிறப்புகளாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் வார்த்தைகளை கவனமாக பேசுங்க. அவர்களுடைய மனதை காயப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க. ஒருவேளை அவர்கள் உங்களுடைய மனதை காயப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் அதை பெருசாக எடுத்துகிட்டு வாக்குவாதமோ சண்டையோ இந்த நேரத்தில் எதையும் செய்துவிட வேண்டாம் மேசராசி நண்பர்களே. இதில் தெளிவாக இருந்துக்கோங்க. பணம், இந்த செலவு, அடிக்கடி செலவு தற்பொழுது அது காலகட்டம். இப்போ பாருங்கள் மேசராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் தான் அதிக செலவு வந்துட்டுருக்கும். நீங்கள் புலம்பிகிட்டு இருப்பீங்க, அட என்னங்க மற்ற டைமை விட இப்போ கையில் பணம் இல்லாத நேரத்தில் தாங்க திடீர்னு செலவுங்கள் வருதுங்க. திடீர்னு செலவு வருது, அவசர செலவு வருது. எங்கே போய் கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு நான் போயிட்டுருக்கேன், என்னங்க நான் பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. ஜூன் 6 இந்த நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28 வரைக்குமே இந்த கடன்ற ஒரு ப்ராப்ளத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜூலை 28 வரைக்குமே இந்த கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்ககிட்டயே வந்து கேட்பாங்க. நீங்கள் கடன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை மற்றவங்கள்ட்ட போய் நீங்கள் கடன் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட எப்படிங்க கடன் கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை அதான் மேசராசிக்காரங்க ஒரு காலகட்டத்தில் நல்லா செழிப்பாக இருந்த நபர்கள் தான். தற்போது சூழ்நிலை, ஏன்னா நம்ம போன பதிவில் சொல்லியிருந்தோம் மேசராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இப்போ ஏன் இந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளானீங்க அப்படின்றது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அவ்வளோ அற்புதமான கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா எல்லோருமே அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பதில் போட்டிருந்தீங்க. ஆமாம், ஒத்துக்கிறேன், கரெக்டு தான், நீங்கள் சொன்னது 100% உண்மை தான், இது என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் கூட மாறலை, கரெக்டாக சொல்லிட்டீங்க, இதில் பாதி விஷயத்துக்கு நான் தாங்க காரணம்னு ஒத்துக்கிட்டாங்க நிறைய பேர். அதுதான் உண்மையிலுமே மகத்துவமான ஒரு குணம், நல்ல ஒரு குணம். அதுதான் அவங்க மேலே இருக்கிற தப்பை அவங்க ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போவே அவங்க மற்ற எல்லா நல்லதையும் பெற தகுதியுடைய நபராக மாறிடுறாங்க. மேசராசிக்காரர்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கணும். ஒருவேளை இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களிடம் அந்த பழக்கம் இல்லைன்னா தயவு செஞ்சு இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தவறு அப்படின்னா ஒத்துக்கோங்க. யார் முன்னாடினாலும் சரி, எங்கேனாலும் சரி, எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, ஆமான்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் தவறு பண்ணியிருந்தால் சொல்கிறேன், ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். இல்லை அப்படின்னா இருக்கிற நல்லதையும் இழந்து விடுறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த சூழ்நிலைகளை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நல்லது கொண்டு வந்து சேர்த்துரும். அதிபதி செவ்வாய் அப்படின்றனால நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். இந்த காலகட்டம் சண்டை பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சொன்ன மாதிரி பழனி முருகன் கோவிலுக்கு முருகன் திரும்பிய இடமெல்லாமே இனிமேல் முருகன் தெரிவார் பாருங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இனி திரும்பிய இடமெல்லாம் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். காட்சி புரிவார், காட்சி அளிப்பார், பார்ப்பீங்க. இந்த வீடியோ கமெண்டில் நீங்கள் சொல்லணும், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொஞ்ச நாளாக நான் திரும்புகிற பக்கம்லாம் எனக்கு முருகன் காட்சி அளிக்கிறார். ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு கடை போர்டு பார்க்குறேன், முருகன் மளிகை ஸ்டோர்னு இருக்குது. திரும்புகிறேன், ஒரு வண்டியில் முருகன் ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. டக்குன்னு ஒரு படம் பார்க்குறேன், அதில் முருகனுடைய படம் வருது. இந்த மாதிரி திரும்பிய இடமெல்லாம் முருகன் இனி தெரிவார். அவர் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகிறார். பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எப்படி மாற்றங்கள் வருதுன்றதை மட்டும் பாருங்கள், நல்ல மாற்றங்கள் வரும். இந்த பதிவை மேசராசிக்காரங்க எல்லோருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணணும். எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். கணவன் மனைவி யார் மேசராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தை
இந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கந்திருஷ்டி சாம்பிராணி பற்றி பார்த்துருவோம். இந்த மூலிகை கந்திருஷ்டி சாம்பிராணி வெண்கடுகு, நாய்க்கடுகு, குங்குளியம், வில்வ இலைப்பொடி, வேப்ப இலைப்பொடி, அருகம்புல் பொடி, மருதாணி விதை, பால் சாம்பிராணி, ஜவ்வாது, கிராம்பு, பச்சை கற்பூரம், இவ்வளோ மூலிகைகள், சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாத்தையும் கொண்டு காய வச்சு அரைச்சி இயற்கையான முறையில் ரெடி பண்ண இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி எல்லாருடைய மனசுலையுமே இடம் பிடிச்சிருச்சு. எல்லாருடைய வீட்லேயுமே வாங்கி பயன்படுத்திட்டீங்க. எல்லாருமே பெஸ்ட்டு ரிசல்ட்டையும் கொடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த பல வருடத்துக்கு முன்பு நம்ம ஜாதக கணிப்புகள் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து எல்லாரும் கேட்ட ஒரே ஒரு விஷயம் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி பற்றி தான். இந்த கந்திருஷ்டி பிரச்சனை நிறையா இருக்குங்க, நிறையா ஃபேஸ் பண்ணுறோம். ஜாதகத்தையும் ஜாதகத்திலே நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கையில் கிடைக்க மாட்டேங்குது அந்த அமைப்புகள். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம். ஜாதகம் கொடுப்பீங்க, பார்ப்பாங்க ஜோசியக்காரர், எல்லாம் நல்லா இருக்குங்களே அப்படிம்பாரு. எல்லாம் நல்லா இருக்குன்னா அப்புறம் ஏங்க இவ்வளோ ப்ராப்ளம், ஏங்க எனக்கு எதுவுமே கைக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படிம்பீங்க. அந்த இடத்துல தான் இந்த கந்திருஷ்டி ப்ராப்ளமே வருது. அது பெரும்பாலானோருக்கு ஆரம்பத்தில் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ரீல் விட்றாங்க, பொய் பேசுகிறாங்கம்பாங்க. அவங்களே அவங்க வாயால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே உணர்வாங்க, ஆமாம் ஏதோ ஒன்று எஃபெக்ட் ஆகுது, ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் நம்மளுக்கு ஏதோ கையில் ஏன்னா ஒரு வாட்டி இல்லை, தொடர்ந்து அப்படியே நடக்கிறப்ப தான் ஒரு மனிதனுக்கு அப்போ தான் உணர தோணும், ஓகே ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இடிக்குது அப்படின்னு. அது என்னன்னு பார்க்க போகிறப்ப தான் தெரியும். மற்றவர்களை கவனிக்க மறந்துருப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க, எந்த விதத்தில் பார்க்குறாங்க, உங்களுடைய செயல்கள் அவங்க மனசுக்கு எப்படி படுதுன்றது எல்லாமே கவனிக்க மறந்துருப்பீங்க. எப்படி பார்ப்பாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இதை போய் சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்கள். வீட்டு பக்கத்தில், அக்கம் பக்கத்தில், சொந்த பந்தம் எல்லாருக்குமே போய் சொல்லுங்கள். நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்கல்ல, இவங்களில் எத்தனை பேர் மனசார நினைக்கிறாங்க நீங்கள் பண்ண போகிற அந்த பிஸ்னஸ் பிரம்மாண்ட வெற்றி அடையட்டும், மனசார வாழ்த்தியிருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கட்டும், சீரும் சிறப்புமாக வாழட்டும், எத்தனை பேர் நினச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா, குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்களே வந்துட்டாங்க இந்த காலகட்டத்தில். அப்போ இங்கே பல பேருடைய பார்வைகள் மிக மோசமாக மாறிட்டுருக்கு. யார் உள்ளே எப்படி பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியல, பயமாக இருக்குது. யார் நல்லவங்க யார் கெட்டவனே தெரியல. அப்போ இங்கே யார் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம், எந்த திசையில் இருந்து வேண்டுமானாலும் பார்க்கலாம், எந்த பார்வையில் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆனால் அந்த நெகட்டிவ் அதிர்வலைகள் நம்மளை நோக்கி வரும் பொழுது நம்ம பக்கத்தில் வர்றப்ப அது தவிடுபடி ஆயிடணும். நம்மளை டச் பண்ணவே கூடாது. அப்போ டச் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த நல்ல அதிர்வலைகள், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அதிர்வலைகளை எது கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இது போன்ற சக்தி வாய்ந்த மூலிகைகள், சக்தி வாய்ந்த, இப்போ ஒன்றும் இல்லை, கோவிலுக்கு போகிறீங்க, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதே கோவில் மாதிரி எத்தனை இடங்கள் நம்ம போனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய இடம் இருக்குது? மிக குறைவு. அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பொருள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எல்லா பொருளும் அந்த அதிர்வலையில் கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதெல்லாம் இயற்கையாக விளையக்கூடிய பொருட்கள். அந்த காலத்துலேருந்து, இது நம்ம சொல்ல, அந்த காலத்துலேருந்தே முன்னோர்கள் பயன்படுத்திய மிக சக்தி வாய்ந்த மூலிகைகள். அந்த மூலிகையிலிருந்து உருவாகக்கூடியது மிக சக்தி வாய்ந்த அதிர்வலைகள். அதனால தான் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த சாம்பிராணி அரைச்சி காய வச்சு அரைச்சி பவுடராக கொடுக்குறோம். இதெல்லாம் கேட்டுட்டு வாங்கி பயன்படுத்தினவங்க வீட்டில் வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ண ஃபீல் வந்துச்சுங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இது நான் பிஸ்னஸ் பண்ணுன்றதுக்காகலாம் இவ்வளோ டீட்டெயில் நான் சொல்லலை, திரும்ப சொல்கிறேன். இதை நான் பண்ணணுன்னு நினச்சி தான் நம்ம ஏற்கனவே காட்டியிருக்கலாம். பட் ஆனால் இந்த 2 வருஷம் டைம் ஆனது இதற்கு நேரம் இல்லாதனால தான். இப்போ நேரம் கைகூடி வந்திருக்குன்னு இப்போ நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் வாங்கினவங்களும் நல்ல பலன் இருக்குதுன்னு சொன்னனால தான் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அடுத்த சில மாதங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. புதுசாக பார்க்குற நபர்களுக்கு பார்க்குறதுக்கான நேரம் இல்லை ஐயா, மன்னிச்சிருங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.